அக்டோபர் 6ஆம் தேதி சென்னை மெரினா கடற்கரையில் நடைபெறவுள்ள விமானப்படை சாகச நிகழ்ச்சிக்கான இறுதி நாள் ஒத்திகை நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை காணலாம். நிகழ்ச்சிக்கான இறுதி நாள் ஒத்திகை நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். விமான சாகச நிகழ்ச்சிக்காக என்னென்ன ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது ராஜகுமரன்? நாளை மறுநாள் சென்னையில் இந்த விமான சாகச நிகழ்ச்சி முழு அளவில் நடைபெற இருக்கின்றது. அதற்கான ஒத்திகை 3வது நாளாக இன்று நடைபெறுகின்றது. இந்திய விமானப்படையினுடைய 92வது நாளை முன்னிட்டு விமானப்படையினுடைய சாகச நிகழ்ச்சி சென்னை மாநகரில் நடைபெறுகின்றது. குறிப்பாக 15 லட்சம் மக்கள் திரண்டு நின்று மெரினா கடற்கரையில் பார்க்கும் பொழுது அவர்களுக்கு வியப்பில் ஆழ்த்தக்கூடிய வகையில் இந்த விமான சாகச நிகழ்ச்சி நடைபெறுகின்றது. இதில் பங்கேற்கக்கூடிய அனைவருக்கும் தொப்பி வழங்கப்படும் என்று ஏற்கனவே தமிழக அரசு தரப்பில் தெரிவித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் இந்திய விமானப்படை நிகழ்ச்சியில் நேற்றைய தினம் அமைச்சர் ஏவாவில் ஆய்வு செய்த பிறகு இந்த தொப்பிகள் வழங்கப்படும் என்றார்கள். இன்றே அந்த தொப்பிகள் எல்லாம் வழங்கப்பட்டிருக்கின்றன. வெயிலிலும் பொதுமக்கள் நின்று இந்த விமான சாகச நிகழ்ச்சியை பார்ப்பதற்கு வசதியாக அதன்படி ரஃபேல், சுகோய் உள்ளிட்ட பல்வேறு விமானங்கள் உலக அளவில் இந்தியா தன்னுடைய விமானப்படையில் ஒரு தலை சிறந்த நாடாக இருக்கின்றது. ரஃபேல் போன்ற விமானங்கள் இந்தியாவிடம் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. அது மட்டுமல்லாமல் சுகோய், ஆகாஷ் கங்கா உள்ளிட்ட அந்த விமானப்படை அணியினரும் தற்பொழுது பிரம்மாண்டமான முறையில் இந்த விமான சாகச நிகழ்ச்சியை நடத்தி வருகின்றார்கள். குறிப்பாக ஒரு விமானமும் ஒன்றோடு ஒன்று மோதுவதை போன்று அருகில் வந்தவுடன் வேறு இடத்தில் வழி மாறி செல்லக்கூடிய அந்த காட்சிகள் எல்லாம் பார்வையாளர்களை வியப்பில் ஆழ்த்தக்கூடியதாக இருக்கின்றது. இது மட்டுமல்லாமல் ஒரு பெரிய விமானம், அதை சுற்றிலும் பல்வேறு சிறிய விமானங்கள், போர் விமானங்கள் பறந்து வந்து இந்தியாவினுடைய மூவர்ண கொடியை காட்சிப்படுத்தக்கூடிய வகையில் அந்த புகையை உமிழக்கூடிய விதமாக விமானங்கள் ஒன்றோடு ஒன்று பயணம் செய்து கொண்டிருக்கின்றன. சென்னை மெரினா கடற்கரை மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த சென்னை மாநகரில் ஏறக்குறைய எங்கிருந்து பார்த்தாலும் இந்த விமானங்களை பார்க்கக்கூடிய வகையில் அந்த விமானங்கள் சென்னை வான்வெளி முழுவதுமாக வட்டமடித்தப்பட இருக்கின்றன. பல்வேறு நிறத்திலான ஹெலிகாப்டர்களும் தற்பொழுது இந்த சென்னை பகுதியை சுட்டிக் கொண்டிருக்கின்றன. மெரினா கடற்கரையில் ஏராளமானோர் குவிந்திருக்கின்றார்கள். நாளை மறுநாள் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சிக்கான ஒத்திகை என்றாலும் கூட இன்றைய நாளிலேயே கிட்டத்தட்ட 72 வகையிலான போர் விமானங்கள், ஹெலிகாப்டர்கள் என்று இந்திய விமானப்படைக்கு சொந்தமான விமானங்கள் இந்த கண்கவர் கலை நிகழ்ச்சிகளில் ஈடுபட்டிருக்கின்றன. நாளை மறுநாள் எந்த விமானங்கள் எல்லாம் பங்கேற்க போகின்றனவோ அவை அனைத்துமே இன்று பங்கேற்றிருக்கின்றன. அதன்படி தேஜஸ் உள்ளிட்ட விமானங்கள் தற்போது இந்த கண்கவர் கலை நிகழ்ச்சியில் பங்கேற்று அந்த விமானிகள் தங்களுடைய தனித்திறமையை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் விமானங்களை இயக்கி வருகின்றார்கள். டகோட்டா, ஹார்வர்ட் உள்ளிட்ட விமானங்களும் ரஃபேல் விமானமும் தற்பொழுது சாகசத்தில் ஈடுபட்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் பொதுமக்கள் விமானங்களை பார்த்தால் மட்டும் பத்தாது, அந்த விமானங்களை அருகில் நின்று பார்க்கக்கூடிய வகையில் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜகுமரன்.